சரவணா, என்னாச்சுடா? ஏன் யாழினி அழுதுகிட்டே வெளியே போறா? தெய்வானை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் இந்த யாழினிக்கு அவன் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல போல. இப்பவும் தெய்வானைய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு போறா. அதான் நல்லா திட்டி அனுப்பிவிட்டேன். தெய்வானை இருந்தாலும் இல்லாட்டியும் அவளை பத்தி பேசுறதே யாழினிக்கு ஒரு வேலையா போச்சு. இன்னொரு தடவை அவ தெய்வானைய பத்தி என்கிட்ட பேசட்டும். சரி சரி, யாழினிய நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. எதையும் யோசிக்காம போய் தூங்கு போ. போ. சரிக்கா. ஏய், ஏன்டி இப்ப அழுதுட்டு வர? என்னாச்சு? அந்த தெய்வானிய நான் என்னமா சொன்னேன்? அவ கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் என்னமா பண்றது? மாமா ரூமுக்கு பாலை கொடுக்க போனேன். பாலை தட்டி விட்டுட்டு என்ன திட்டி அனுப்பிட்டாரு. சரி விட்ரி, அழாத. சரவணன் நல்லவன் தான். அவனை பேசக்கூடாதுன்னு தெய்வானை ஏதாவது சொல்லி வச்சிருப்பா. அதான் அவன் கோவமா பேசியிருப்பான். யாழினி, என்ன நடந்தது? என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டான்னு சரவணன் இவகிட்ட கோவப்படுறான். தெய்வானை எங்களை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி வச்சதுனால தானே? யாழினி, உன்கிட்டதான் நான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். நான் ஒண்ணுமே செய்யலக்கா. மாமா சாப்பிடலன்னு சொன்னதுனால பாலாவது கொடுத்துட்டு வரலான்னு அவரு ரூமுக்கு போனேன். ஆனா அவரு என்ன செமையா திட்டி அமிச்சிட்டாரு. இப்பெல்லாம் அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. நீ சரவண கிட்டேயே போய்